ஆனா அதுக்குள்ள அவங்க சுற்றி உள்ளவர்கள் இதை நம்ம பேசக்கூடாது, இதை பற்றி வாயையே திறக்கக்கூடாது அப்படின்னு யாரோ விஜய்க்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. எதுக்காக விஜய் ஆணவ பத்தி பேசுறேன்னு நினைக்கிறீங்க? சாதி ஓட்டுகள் குறைஞ்சு போயிடும். அவங்களுக்கு வந்து பட்டியலின மக்கள் அப்படிங்கிறவங்கள வந்து ஏமாற்றி ஓட்டு வாங்கிடலாம். ஆனா அதற்கு மேல உள்ள பிசி கம்யூனிட்டி அவங்களோட ஓட்டுகள் எல்லாம் வந்து நீங்க எம்பிபிசி அவங்களோட ஓட்டுகள் எல்லாம் வந்து இதை பத்தி பேசணும்னா வாங்க முடியாது. அப்ப இவங்கள நாம ஏமாத்திக்கலாம். அப்ப பட்டியலின மக்களை எல்லா கட்சிகளுமே பொதுவாக, சில கட்சிகள் குறிப்பாக சொல்லணும்னா, இப்ப இவரு விஜய் அவர்கள் கட்சியே சொல்றேன். அந்த இளைஞர்கள் நெறைய பேர் இருக்காங்க. பட்டியலினம் சார்ந்த இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க கேட்க வேண்டிய கேள்விய நான் கேட்கிறேன். கட்சிய விட்டு வெளியில வாங்கன்னு சொல்றேன். நீங்க ஏன் இருக்கீங்க அந்த இடத்துல? உங்களோட தலைவர் ஆணவ படுகொலை குறித்து பேசல அப்படிங்கும்போது, நீங்க அந்த கட்சிக்குள்ளயே இருக்கக்கூடாதுல்ல? ஆதவ அர்ஜுனா பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, எல்லாத்துக்கும் விஜய் பேசணுங்கிற அவசியம் இல்லையே" அப்படின்றாரு. இது எப்படிங்க இருக்கு? இது எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். நீங்க ஒரு தலைவர் அப்பன்னா பதவிக்கு வந்தாலும் ஆதவர்ஜுனா தான் தலைவரா முதலமைச்சரா இருப்பாரா? கேட்கிறேன். இது சரியான பதிலே கிடையாது. எல்லாவற்றிற்கும் அவர் தான் பேசணுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கறதுக்கு ஒரு ஆள போட்டுருக்காங்கன்னா, அதுக்கு பேரு அரசியல் கட்சி. அரசியல் கட்சி தலைவரோ ஒரு உணர்வுபூர்வம்னா மக்களுக்கானவரோ கிடையாது. அது ஒரு கம்பெனி அப்ப. அப்ப எம்டிக்கு கீழ ஒருத்தர் இருப்பாரு. அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துக்குவாரு. அத கேட்டா போதும் எம்டிய தான் நீங்க பார்க்கணுமா? டீம் லீடர பாருங்கங்கிற மாரி இருக்கு. இது அரசியல் கட்சி கிடையாது. அரசியல் கட்சிங்கிறது இப்ப நான் ஒரு அரசியல் கட்சி நடத்துறேன்னா, ஒரு சென்சிட்டிவ் மேட்டர் நடக்குதுன்னா, அத பத்தி நான் பேசினா தான் என்னுடைய கட்சி, என்னுடைய மக்கள் சார்ந்து நான் இருக்கேன்னு அர்த்தம். அதுக்கு நான் ஆள் வச்சு பேச முடியாது. இது உணர்வு சார்ந்த ஒன்று. ஒரு உயிர் பறிக்கப்படுது. எதற்காக பறிக்கப்படுது? இது மாதிரியான ஒரு செயலுக்காக பறிக்கப்படுதுங்கிற இடத்துல, நிச்சயமாக நீங்க எழுந்து பேச வேண்டிய இடம் அது.